Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக அரசின் திறமையற்ற நிர்வாகத்தால் சென்னையில் தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாகவும், தமிழகத்தின் இளைஞர்கள் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழக அரசு செயலிழந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும், திமுக அரசு கார்ப்பரேட் நிறுவனமாக மாறிவிட்டதாகவும் கூறினார். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது. உண்மைதானே? சிறுமி முதல் முதிய வரைக்கும் பாதுகாப்பு இருக்குதா? இல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றார், போதைப் பொருளை கட்டுப்படுத்திட்டு. எங்க கட்டுப்படுத்துறீங்க? டன்னு கணக்கில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. கஞ்சாவை பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை திறந்தா இங்க கஞ்சா பிடிபட்டது, இங்க போதைப் பொருள் பிடிபட்டது என்ற செய்தி தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டிலே தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை இந்த நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஏன் காவல்துறையிற்கே பாதுகாப்பு இல்ல, காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்ல, காவலருக்கு பாதுகாப்பு இல்ல. அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு இனிமே ராணுவத்தான் கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டில் மக்களை எங்க போய் காவல்துறை பாதுகாக்க போகுது? உண்மைதானே? இன்றைக்கு 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வருவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சென்னையில் நேற்று தினம் கடும் மழை, அதில் மின்கம்பி அறுந்து விழுந்து கண்ணகி நகரில், தென்னையில் கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் திருமதி வரலட்சுமி அவர்கள் வந்து மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு இன்றைக்கு நாட்டு மக்களையும் பாதுகாப்பு இல்லை, அந்த மின்சாரத்துறையும் முழுமையாக செயல்படுவதற்குடைய சூழ்நிலையை ஏற்படுத்தலை. அதனால இன்றைக்கு ஒரு உயிர் போயிருக்குது. எங்க ஐயா இன்னைக்கு துறைமுறை கொடுத்திருக்காரு பாரு பேட்டி மக்களுக்கு. எங்க தலைவர் வந்து தீபாவளிக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்துல யாரும் சொல்லாதத எங்க ஐயா சொல்லியிருக்காரு. மக்கள் பார்த்து தமிழகத்தை எல்லாரும் ஒன்றா செயல்படுத்தி ரெட்டலைக்கு ஓட்ட போடுங்க, முதலமைச்சரா மாத்துவோம். நம்ம எனக்கு அம்மா அந்த எங்களுக்கு நல்லா உதவி பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப இதா இருக்கும்போது அம்மாவே எனக்கு தோணி விட்டாங்க. இன்னைக்கு அம்மானால நான் உயிரோட இருக்கேன். ஏன்னா 2வது ஆட்சிக்கு வந்தவங்க எங்களுக்கு ஒண்ணுமே உதவி பண்ணல. இப்ப எடப்பாடி வந்திருக்காரு திருவள்ளூருக்கு வந்து எங்களுக்கு வந்து நல்ல உதவி செய்யணும், ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும். 2026ல் புரட்சி தமிழர் வரணும்னு நாங்கள் எல்லாருமே பொதுமக்களாகிய நாங்கள் ஆசைப்படுறோம். செகண்ட் என்னன்னா, பொங்கலுக்கு புடவை தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை எங்கள் புரட்சி தமிழர் தீபாவளிக்கே தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பொங்கல் தொகுப்பு அத்தனையும் தரேன்னு சொல்லியிருக்காரு. விட்டு போன தங்கத்துக்கு தாலி திட்டம், கல்யாண பொண்ணுக்கு பணம், அது இல்லாமல் புடவை, பட்டு வேஷ்டி அனைத்தும் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. புரட்சி தலைவரோட தமிழரோட ஆட்சி மலரணும்னு நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுறோம். இருக்கிற மக்களுக்கு, பாமர மக்களுக்கு நல்லது போய் சேரணும். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. அதனால 2026ல் ஏடிஎம்கேவை வரவேற்கிறோம். நாங்கள் எல்லாரும் வரவேற்க ஆர்வமாக இருக்கோம்.